வணக்கம் நேர்களே. டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும், வக்கீல் ஆகணும்னா பிஎல் படிக்கணும், அதே மாதிரி கட்டிட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணணும்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும். இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு படிப்பு இருக்குது. ஆனால் நம்ம அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா சினிமாவில் நடிக்கணும். ஆமாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. நான் சொல்லலைங்க, வெளி மாநிலத்தில் பேசிக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தோட இந்த சினிமாவில் இருந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறமா ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்களும் சினிமா நடிகை தான். ஸோ எம்ஜிஆர்ங்கிற அந்த பாப்புலராட்டியை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி நடத்தினாங்க, அவங்களுக்குன்னு தனி ஒரு இமேஜை உருவாக்குனாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறமா சினிமா துறையிலிருந்து நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அவங்க பெரிய அளவில் ஜெயிக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம், அவங்களுக்குன்னு ஓட்டு போடுற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருந்தது. அந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கும் இருக்குது. இப்போ விஜயகாந்த் வந்தார், அவர் ஒரு ரைஸ் ஆகி அவருக்கு உடம்பு சரியில்லாமச்சு கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி அப்படியே ஒரு சின்ன கட்சியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்தார், அவர் காலம் கடந்து வந்ததுனால ஓரளவுக்கு அவர் கட்சியும் ஓரளவுக்கு ஒதுங்கி போச்சு. சிவாஜி கணேசன் சார் வந்தாங்க, அவங்களும் காலம் கடந்து வந்தாங்க, அவங்க கட்சியும் ஓரளவுக்கு ஒதுங்கி போச்சு. சரி, அடுத்தால பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு நிறைய ரசிகர் இருக்காங்க. அவரும் இங்கே பொறுப்புக்கு வந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க, அவருக்கும் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல அவருக்கு இந்த வாய்ப்பு இருந்தது. அப்போ அவர் வரதா இருந்தது, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அதை தள்ளி போட்டார். அந்த நேரம் வந்திருந்தாருன்னா, அதாவது ஜெயலலிதா அம்மா பயங்கர ஊழல் பிரச்சனை, அடுத்தல யாருங்கும்போது ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு பாருங்க, அவ்வளோ பேரும் டிஎம்கே ஓட்டு போட்டாங்க. திமுகவுக்காக அவர் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த நேரம் அவர் டைரக்டா வந்திருந்தாருன்னு வச்சுங்க, அவர் தான் 240. காரணம் சினிமா பாப்புலாரிட்டி நல்லவர். இப்போ லேட்டஸ்டா தனுஷ் அரசியலுக்கு வரப்போறாருன்னு ஒரு இது வந்திருக்கு. அவங்க ரசிகர்களும் ஆஹா ஓகோன்னு கொண்டாடுறாங்க. நல்லா கொண்டாடட்டும், வரட்டும். நம்ம அவரை பத்தி நம்ம விஜய் சாருடைய ஜோசியர் பண்டித் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 2031 விஜய் தான் ஆளும் கட்சி, நம்ம தனுஷ் சார் எதிர்கட்சி. 2031 விஜய் தான் ஆளுங்கட்சி, தனுஷ் எதிர்கட்சியா உட்காருவாரு, திராவிட கட்சிகள் காலி ஆயிடும், அத்தோட போயிடும், நிறுத்தி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நினைக்கலாம் ஆமா இவர் சொன்னாரு நடக்கும்னு போயிடலாம். அவர் அன்னைக்கு சொன்னாரு, எல்லாம் சிரிச்சாங்க. இன்னைக்கு விஜய் முதலமைச்சராகவே உட்கார்ந்துட்டாரு. அவர் வருவார் சொன்னாருங்க, வந்துட்டாருங்க. அப்போ இதெல்லாம் சும்மா இல்லை, ஒரு பிளான் நடக்கும். ஒரு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இது செய்யணும், அது செய்யணும்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு மாஸ்டர் பிளான் நடந்ததுனால தான் வந்திருக்கிறாங்க. இது யாருக்கு தெரியாம போச்சு. ஸோ இது நடந்ததுன்னா திராவிட கட்சிகள் நீர்த்து போகும். தமிழ்நாடுடைய பாரம்பரியம், தமிழ்நாடுடைய அரசியல் அமைப்பு எல்லாமே மாறி இது தேசிய நீரோட்டோட கலந்து போகும். அதே போல பார்த்தீங்கன்னா வளர்ச்சியிலையும் குறை இருக்காது. ஏன்னா ஏற்கனவே எல்லா ஸ்ட்ரக்சரும் நல்லா வளர்த்து வச்சுட்டாங்க, சமநிலை வளர்ச்சி. இது அருமையா இவங்க அறுவடை செஞ்சு இவங்க குழப்ப ஓட்டுவாங்க. அப்போ மக்களுக்கு எது நெஜம், எது நெஜம் இல்லாதது அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியாமலே இருக்குது. இன்னும் தமிழக மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம சிஜேபின்னு ஒரு கட்சி உருவாயிருக்கு. அந்த கட்சியின் தலைவர் அபிஜித் ஜிகே, அவர் கூட செய்தி தொடர்பாளராக 2 பேரும் நியமிச்சாரு. இவங்கெல்லாம் ஜந்தர் மந்திரில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க மோடி அரசுக்கு எதிராக. 12 வருடம் அசைக்க முடியாமல் இருந்த மோடி அரசாங்கத்தை இவங்க எதிர்கட்சியா கூட கிடையாதுங்க, இவங்க போராட்டத்தின் மூலமா ஒருங்கிணைச்சு அந்த ஜந்தர் மந்திரில் 37 நாளை விடியும் ராத்திரியும் பகலும் உட்காந்து அந்த குரூப் ஆர்கனைஸ் பண்ணி இந்தியா முழுக்க அவங்களுக்கு ஒரு அமைப்பே கிடையாது, இளைஞர்களுக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்த்து பெரிய வெற்றி பெற்றாங்க. இது நிஜம்.
இப்போ அதே நம்ம சிஜேபி லீடர் அபிஜித் ஜிக்கு இங்க வந்து ஒரு தொகுதியில நம்ம போட்டியிட வச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டாப் மோஸ்ட் நடிகர் இப்போ யார் இருக்காங்க அவங்கள எதிர்த்து வேட்பாளர் நிற்க வச்சோம்னா நம்ம தமிழக மக்கள் யார் திரும்ப ஓட்டு போடுவாங்க? அந்த நடிகருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அது நிஜம், நடிக்கிறவங்க பண்றது நிஜம், அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, அவங்க மக்களுக்காக ஜெயிலுக்கு போறாங்க, பெண்களை பாதுகாப்பதுல வந்து அவங்க முன்னிலை இருக்கிறாங்க, அதே மாதிரி வில்லங்க வந்து சமுதாயத்தை சீர்கெடுத்து போறத தடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உண்மைன்னு நினைக்கிறாங்க, அதை நம்புறாங்க. ஆனா மழையிலையும் வெயிலையும் வெளியே உண்ணாவிரதம் போராடி மக்களுக்காக உரிமை வாங்கி தர்றவங்கள போலின்னு நினைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் மனநிலையில ஊறிய நிகழ்ச்சி. ஏன்னா டாக்டர் படிச்சவங்க கூட அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு பிபிஎஸ் டாக்டர் பல பேருக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. அவர் மனசுல ஒரு நடிகர் இருந்தா அந்த நடிகருக்கு பற்றாளன் ஆகி அந்த நடிகர் வந்து என்ன செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, அவரு தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு படிச்ச டாக்டரே அப்படி இருக்கும்போது கீழே 10 வயசு 15 வயசு 20 வயசு பசங்க எப்படி இருப்பாங்க? அந்த காலத்துல ஒரு நடிகரை பத்தி தெரியும்னா பேப்பரு மேகசின் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா, சோசியல் மீடியா வந்துச்சு, ரொம்ப ஈஸியாக அவங்க ரீச் ஆயிடுது. படிக்கிற பசங்களும் சரி, அதே மாதிரி விளையாடுற பசங்களும் சரி, கையில் வச்சிருக்காங்க 24 மணி அதான் பார்க்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவன் எதுக்காக அடிக்ட் ஆயிடுறான். நான் வந்து நடிகர்கள் வந்து ஆட்சி செய்கிறத தப்புன்னு சொல்ல. ஜனநாயகத்தில் நடிகர்கள் ஆட்சி செய்யலாம், பிச்சைக்காரன் ஆட்சி செய்யலாம், இப்போ இருக்கிற நான் கூட நாளைக்கு ஆட்சி செய்யலாங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அது ஒரு பெரிய பொறுப்பு, சமுதாய வளர்ச்சிக்காக அது பாடுபடுற ஒரு போஸ்ட். இப்போ திராவிட கட்சிகள் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த திராவிட கட்சிகள் வந்து என்னாச்சு, 40-50 வருடம் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. காங்கிரஸுக்கு அப்புறமா திமுக, அப்புறம் அதிமுக வந்தது, அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க. அதாவது ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட நம்ம பாராட்டணும். நம்ம சுதந்திரம் அடைஞ்சி எல்லா மாநிலங்களும் எப்படி இருந்தது, இப்போ 40-50 வருஷம் கழிச்சு எல்லா மாநிலங்களோட தமிழ்நாடு எப்படி இருக்கு, முதன்மையா இருக்குதுங்க. ஒரு காலத்துல வந்து வேலையை தேடி சென்னைக்கு வருவாங்க, பட்னி கிடப்பாங்க, பீடியை குடிப்பாங்க, சோறு இருக்காது, ஒரே ரூம்ல கும்மால அடிப்பாங்க, வேலையை தேடி போவாங்க, வேலை இல்லை. இதை கதையா வச்சு எத்தனை திரைப்படங்கள் வந்தது, நிழல்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுமை நிறம் சிகப்பு, இதை மாதிரி நிறைய படங்கள் வந்தது. அந்த படங்கள்ல சக்கப்போடு போட்டுச்சு, ஓடிச்சு. இப்போ ஒரு படம் அதை மாதிரி எடுத்தா ஓடுமா? ஓடாது. இப்போ வேலை கொட்டி கிடக்குது, ஆனா அந்த வேலையை செய்ய நம்ம கிட்ட ஆளு கிடையாது. இப்பவும் வேலை இல்லாம நிறைய பேர் உட்கார்ந்துருக்கான். அவெல்லாம் வேலை கிடைக்காம இல்லை, சும்மா சுத்துற ஊதாரி பசங்க, சோம்பேறிங்க. ஸோ வேலை நிறைஞ்சு கிடக்கு. அடுத்தல ஒரு காலத்துல நம்மெல்லாம் அடிமை வேலை செய்யறதுக்கு, துடைக்கிறதுக்கு, அதில் வந்து கட்டிட வேலை செய்யறதுக்கு, இந்த மாதிரி வேலைக்கு நம்மெல்லாம் லைன்ல நின்னோம். ஒரு கிராமத்துல ஒரு கொத்தனார் வேலை செய்யறாங்கன்னா எந்த வீட்டில் கொத்தனார் வேலை இருக்குன்னு அவன் அலைவான், வேலை கிடைக்குமா, வேலை இருக்கா, வேலை இருக்கான்ட்டு. அந்த மாதிரி இருந்த காலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வேலை தேடுறாங்கன்னா அந்த ஹோட்டல்ல நிறைஞ்சு நிற்கும் கூட்டம். நான் செய்கிறேன், நீ செய்கிறேன், சப்ளை இருக்கு. இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு ஏன் இல்லை? அன்னைக்கு கொத்தனாரா வேலை பார்த்தவன், அதே மாதிரி ஹோட்டலில் வேலை செஞ்சிறவன் எல்லாமே அவன் பிள்ளைங்கள இன்ஜினியரிங் டாக்டர்னு படிக்க வச்சுட்டான். ஸோ இதெல்லாம் வந்து ஆண்ட கட்சிகள் கொடுக்குற திட்டங்கள், அவங்க வகுக்கிற பொருளாதார கொள்கை மூலமாக தான் வளர்ச்சி வருது. எல்லாருமே பெரிய படிப்பு அப்படின்னு போனோடனே அந்த பேஸ்மெண்ட் காலியாச்சு. ஒரு காலத்தில் நாம அந்த வேலைக்கு போனோம். இன்னைக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு வடநாட்டில இருந்து ஆளுங்க வந்து நிறைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அடுத்த ஸ்டேஜ் என்னாகும், இன்னும் நமக்கு வேலை ஆட்கள் கம்மியாகும், அதாவது தேவைகள் அதிகமாகும். இவன் இந்திக்காரன் நல்லா படிச்சிட்டோம்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து எங்கேயாவது பாவப்பட்ட ஊர் இருந்து ஆளுங்களை கொண்டாந்து சேர்ப்போம், அந்த நிலைமைக்கு போயிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தனை வச்சு வேலை செய்யற அளவுக்கு வருமானமும் கூடி இருக்கு. ஸோ திராவிட கட்சிகள்
அவங்க சட்ட திட்டங்கள், அதாவது மக்கள் நல திட்டங்களை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க, அருமையா வச்சிருக்கிறாங்க. ஆனா ஊழல் செய்யல, அவங்க கமிஷன் அடிக்கல அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஏன்னா அது நடந்தது, நடக்காம இல்லை. இப்போ நான் எழுதி வச்சுக்கிறேன், எந்த அரசியல் கட்சி ஆட்சி செஞ்சாலும் அவங்க கமிஷனும் ஊழல் இல்லாம நடக்கவே நடக்காதுங்க. எங்க சைடில் அவங்க தெரியாம வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவன் ஆட்சியை செய்ய முடியாது. அவங்க கீழே அதிகாரிங்க எல்லாருக்கும் அந்த கைவசம் தெரியும். நாங்க நல்ல உத்தம ஆட்சி நடத்தணும், நாங்க அப்படி நடத்தணும்னு வாயில சொல்லிக்கலாம், அவங்க சப்போர்ட்டர்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ தாவேகா ஆட்சி வந்திருக்கு. இவங்க என்ன செய்ய போறாங்க? அவங்க வளர்த்து வச்சதை இவங்க அறுவடை செய்யறாங்க. இப்போ இவங்க என்னன்னா, அவங்க போட்டு வச்சிருக்க பிளாட்பாரத்தை மெயின்டைன் பண்ணாலே போதும், வருமானம் அரசாங்கத்துக்கு கொட்டும், அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி, இது இவங்க அதை விட நல்லா பண்ணிட்டாங்கன்னா நாம வரவேற்க போறோம். ஆகா பரவாயில்லையே, அவங்க செஞ்சதை விட சூப்பரா செஞ்சுறாங்களே அப்படின்னு வரவேற்க போறோம். இல்ல அவங்க பண்ணதை இவங்க சொதப்புறாங்கன்னா நாம அவங்க குறைய சொல்ல போறோம். இப்போ ஒன்றும் இல்லை, திராவிட கட்சிகள் ஆளும்போது கெத்தா தமிழ்நாடு தனித்துவமா இருந்தது. அதிமுக செய்கிற சில மிஸ்டேக்கை திராவிட முன்னேற்ற கழகம் சரி பண்ணோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எல்லா பவரும் பணம் சில பவர் கையில வச்சிருக்காங்க, அதனால தலை நிமிர்ந்து நின்னாங்க. இப்போ இந்த கட்சிகள் வரும்போது, புதிய கட்சி வரும்போது இது எல்லாமே நேஷனல் மயமாயிரும், தேசிய மயமாயிரும். இன்னும் ஒரு காலத்துல போக போக இதெல்லாம் தேசியத்தோட கலந்துகிறோம், தமிழ்நாடு கலந்துரும். அந்த அளவுக்கு இங்க எல்லாமே கலந்து போயிடும். அதே போல பாத்தீங்கன்னா வளர்ச்சியிலையும் குறை இருக்காது. ஏன்னா ஏற்கனவே எல்லா ஸ்ட்ரக்சரும் நல்லா வளர்த்து வச்சுட்டாங்க, சமநிலை வளர்ச்சி. இதை அருமையா இவங்க அறுவடை செஞ்சு இவங்க பொழப்ப ஓட்டுவாங்க. ஸோ எதுக்கு நான் பேசுறேன்னா, தமிழ்நாட்டில் மருத்துவம் படிக்கணும்னா எம்பிபிஎஸ், மருத்துவர் ஆகணும்னா எம்பிபிஎஸ், வக்கீல் ஆகணும்னா ஒரு பிஎல் படிக்கணும். அதே மாதிரி சினிமாவில் நடிச்சா அவங்க முதலமைச்சர் ஆயிடலாம். எனக்கும் ஒரு வருத்தம், ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் கண்டிப்பாக ஏதாவது சினிமாவில் போய் சேர்ந்துருந்தேன் வச்சுங்களேன். அப்போ அந்த நேரம் தான் அஜித் விஜய்லாம் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. அப்போயே சேர்ந்து நான் ஒரு ஹீரோவாக இருந்தேன் வச்சுங்களேன். மக்களுக்கெல்லாம் அப்படியே சேவை செஞ்சு எல்லாம் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சராக இருக்கலாம். என்ன சிரிக்கிறீங்க? ஆனால் நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன், அதனால எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், நம்ம மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு பெரிய ஜாதி அமைப்பு பேக்ரவுண்ட் இருந்தோம்னா அவனை நிராகரிச்சிருவாங்க. அதே வெளி மாநிலத்தில் இருந்து இங்கே நடிகர் ஆகிட்டான் வச்சுங்க, அவனுக்கு ஓட்டை போட்டுருவாங்க. அவனால எந்த பிரச்சனையும் கிடையாது, இல்லை எல்லா ஜாதிக்காரனும் ஓட்டு போடுவாங்க. நம்ம மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் மக்கள்னு சொல்றோம்ல, இதான். அதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திரா இருக்கு. நம்மளை விட பின்தங்கிய மக்கள், நம்மளை விட எஜுகேஷன்லயும் பின்தங்கிய மக்கள், அவங்க பாருங்க ஒரு நடிகன் ஆள முடியுமா? என்டி ராமராவுக்கு அப்புறம் அங்க யாராவது வர முடிஞ்சு? சிரஞ்சீவியே கட்சி ஆரம்பிச்சாருங்க ஆந்திராவில், எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார். அந்த சிரஞ்சீவியே ஃபீல் பண்ணியிருக்கிறாரு, ஐயோ நான் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா நேரம் நம்ம முதலமைச்சர் ஆயிப்பேனே அப்படின்னு. இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவரு பேர் தெரியல, நம்ம சந்திரபாபு நாயுடுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு, துணை முதலமைச்சரா இருக்காரு. அவரே ஃபீல் பண்ணார், நாங்களாம் என்ன கஷ்டப்படுறோம், ஒன்றும் கிழிக்க முடியல, நீங்க அங்க போய் சூப்பரா விஜய் எல்லாம் 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு பொறாமப்பட்டிருக்காருங்க. அதே மாதிரி கர்நாடகா ராஜ்குமார் எவ்வளவு பெரிய ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாருங்க, முடியல. அங்கோடி பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் மம்முட்டி, அவரால் முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் முடியும். இது என்ன ஆகும்னா, காலப்போக்கில் வெளி மாநிலத்திலிருந்து சில கூட்டங்கள் பிளான் பண்ணியே வரும். தமிழ்நாட்டில் போய் கொஞ்சம் காசு இறைச்சி 4-5 படம் நடித்து ஹீரோ ஆகி மக்களுக்கு சேவை செய்கிறது, நல்லா அப்படியே சூப்பர் கதையை எடுத்து பண்ணால் கண்டிப்பாக ஓடும். 200 நாள் 300 நாள் ஓடுற மாதிரி சில்வர் ஜூப்ளி படமாக ஒரு 5 படம் கொடுத்துட்டா அங்கே ஸ்டார் ஆயிடலாம். ஸ்டார் ஆகி அங்கே உள்ள ஆட்சியை பிடிச்சிடலான்னு திட்டம் போட்டே இனிமேல் வருவாங்க. ஏன்னா நம்ம மக்கள் தான் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்களா, முதலமைச்சர் ஆகணும்னா சினிமாவில் நடித்தா அவன் நல்லவன், அவன் வல்லவன். ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு போக வாய்ப்பு இருக்கு.